வழிபாட்டு கால அட்டவணையில் தனிச்சிறப்பு பெறும் புனித காலம் இது. அருளின் காலமென்றும் இரக்கத்தின் காலமென்றும் மன்னிப்பின் காலமென்றும் நோன்பின் இறைவேண்டலின் காலமென்றும் பல பெயர்களை கொண்டிருந்தாலும் இது மனமாற்றத்தின் காலமென்றால் மிகையாகாது. ஆண்டுதோறும் வரும் காலமாக இல்லாமல் இது அர்த்தமுள்ள காலமாக மாற வேண்டும். உறவு விரிசல் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய காலம் இது. மனிதனின் முக்கோண உறவு முறையான கடவுள், சமூகம், தன்னிலை என்ற அர்த்தமுள்ள உறவு முறையும் சரி செய்யப்பட வேண்டும். நோன்பு தவக்காலம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் முதலில் தவக்காலத்தில் மேற்கொள்ளப்படும் நோன்பு, செபம், தர்மம் போன்றவை கலப்படமற்றவையாக இருக்க வேண்டும். உண்பதிலிருந்தும் பருகுவதிலிருந்தும் விலகி இருப்பதன் பொருள் நோன்பல்ல. மாறாக தியாக செயல்களிலிருந்தும் வீணான காரியங்களிலிருந்தும் விலகி இருப்பதே உண்மையான நோன்பு என்கின்றார் நபிகள். ஆக மனிதநேய எண்ணங்களும் பிறர் நல செயற்பாடுகளுமே நோன்பின் உள்நோக்கமாக இருக்க வேண்டும். தவக்காலம் நம்மை சுய ஆய்வுக்கு இட்டுச் செல்லும் காலம். நமது நிலை எது என்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்கு இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. எசாயா 58:7. ஆக நோன்பு என்பது உள்ளத்திற்கும் நம் உடலிற்கும் கட்டுப்பாட்டை வகுப்பதோடு பிறர் நல சேவையில் மையம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அதனால் தான் இயேசு நோன்பு இருப்பதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மத்தேயு 6:16-17. தலையில் எண்ணெய் தேய்ப்பதும் முகத்தை கழுவுவதும் நோன்பின் புதிய தன்மையாக இருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றார். 21 வயதிற்கு மேல் 60 வயதிற்குள் உள்ளோருக்கு நோன்பு கடமையாக இருந்தாலும் விரும்பி கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையான அர்த்தமுள்ள நோன்பு அடுத்திருப்போரின் துன்பத்தில் பங்கு கொள்ள உந்தி தள்ள வேண்டும். உணவை ஒதுக்குவதும் பொருளை விளக்குவதும் உண்மையான நோன்பல்ல. மாறாக நோயுற்றோருக்காக நேரத்தை ஒதுக்குவதும் அவர்களை சந்தித்து மனத்திடம் கொடுப்பதும் ஆறுதல் அளிப்பதுமே நேர்த்தியான நோன்பு. அதுவே சிறந்த நோன்பு. இதை கடைபிடித்தால் இது அர்த்தமுள்ள தவக்காலம்தான். எனவே முடிவெடுப்போமா? இத்தவக்காலத்தை அர்த்தமுள்ள தவக்காலமாக மாற்ற என்ன செய்ய போகின்றோம்?